விஜய் அவருடைய இந்த தஞ்சாவூர் மாநாட்டில் திடீர்னு அங்கே காணப்பட்ட சங்கீதா. திமுக அவங்க தஞ்சாவூர் விஜய் அவருடைய இந்த மாநாடு நல்லபடியாக நடக்கவே கூடாது, ஏதாச்சும் பிரச்சனை நடக்கணும் இந்த மாநாட்டில் அப்படின்னு விஜய் அவருக்கு எதிராக சதித்திட்டம் போட்ட திமுக. ஆனால் அந்த சதித்திட்டம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உடச்சி எரிஞ்சு தற்போது இந்த தஞ்சாவூர் மாநாட்டை மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாநாடாக தற்போது விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, திமுக அதிமுக இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான தேர்தல் வாக்குறுதி, முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியும் இப்போ விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இன்னைக்கு தஞ்சாவூர் மாநாட்டில் திடீர்னு சங்கீதா அவங்க எங்கேருந்து இந்த மாநாட்டுக்கு உள்ள அவங்க வந்தாங்க. அதே போல் திமுக அவங்க விஜய் அவருடைய இந்த மாநாட்டை சீர்குலைக்கிறதுக்காக திமுக அவங்க போட்ட திட்டம் தான் என்ன, அதை தாண்டி விஜய் அவர் எப்படி இந்த மாநாட்டில் ஜெயிச்சு காட்டினாரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் அவருடைய இந்த மாநாடை இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா மத்தியானம் அளவில் ஒரு 12 மணி அளவில் தஞ்சாவூரில் வச்சு மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி அதுக்கு உள்ள வெயில் எதுவுமே வராமல் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு அரங்கம் கட்டி தான் இந்த மாநாட்டையே விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் நடத்தியிருந்தார். இப்படி இருக்க விஜய் அவருடைய இந்த மாநாட்டை கண்டிப்பாக ஒழுங்காக நடக்கக்கூடாது, விஜய் அவருக்கு கண்டிப்பாக அவர் நடத்துகிற ஒவ்வொரு மாநாட்டுக்குமே மக்கள் அவங்க எல்லார்கிட்டையும் இருந்து விஜய் அவருக்கு கெட்ட பெயர் வரணும். என்ன விஜய் ஒரு மாநாட்டை கூட இப்படி நடத்த தெரியாமல் தப்பு தப்பாக நடத்துகிறாரு அப்படின்னு அந்த மாநாட்டை பார்க்க வந்த மக்கள், மாநாட்டில் கலந்துக்க வந்த மக்கள், இப்படி இந்த மாநாடை சம்மந்தப்படுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே விஜய் அவர் மேலே எரிச்சல் அடையணும், கோபம் அடையணும் அப்படின்னு தொடர்ந்து விஜய் அவர் நடத்துகிற எல்லா மாநாட்டிலையுமே திமுக அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே தான் இந்த தஞ்சாவூர் மாநாட்டிலையுமே விஜய் அவருக்கு எதிராக செஞ்சுருக்காங்க திமுக. அதாவது விஜய் அவருடைய இந்த மாநாட்டுக்கு பெரும் திரளான மக்கள், தஞ்சாவூரில் இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது, இன்னும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே தொடர்ந்து விஜய் அவருடைய இந்த மாநாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவருடைய மாநாடு அப்படின்னாலே மக்கள் எந்த அளவுக்கு கூடுவாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாகவாவது கண்டிப்பாக போலீஸார்கள் அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே இந்த மாநாட்டுக்கு விஜய் அவரை பார்க்க வந்த அந்த மக்கள், அந்த கூட்டம், அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் இப்படி எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போலீஸார்கள் அவங்க அணை போட்டு எல்லா இடத்துலையுமே பேரிகேட்டை அமைச்சு ரசிகர்கள் மக்கள் யாருமே அந்த மாநாட்டுக்கு உள்ளே போகிறவங்க எல்லாரையுமே தடுத்து நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு தள்ளு முள்ளு, ஒரு பதட்டமான சூழ்நிலை நடக்கிற மாதிரியான விஷயத்தை இந்த மாநாட்டிலையுமே விஜய் அவருக்கு எதிராக காவல்துறை அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போது அங்கே நடந்த ஒரு சில பதட்டமான காட்சிகள், பதட்டமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற ஊடகங்கள், அதாவது திமுக அவங்களுக்கு கொத்தடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஊடகங்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே பிடிச்சி டிவியில் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு பக்கம் விஜய் பேசிகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மக்கள் எல்லாருமே விஜய் அவரை பார்க்குறதுக்காக எப்படி செவரேறி குதிக்கிறாங்க, எப்படி அந்த பேரிகேட்டை ஏறி குதிக்கிறாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வராங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெண்மணி உள்ளே ஓடி வர அந்த பெண்மணி தடுக்கி விழுந்துட்டாங்க கீழே. அந்த பெண்மணியை கூட தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் யாருமே தூக்கல, எல்லாருமே விஜயை பார்க்க ஓடுறாங்க. ஒரு ஒழுங்கு எதுவுமே தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் யார்கிட்டையுமே இல்லை அப்படின்னு விஜய் அவருக்கு எதிராக நெகட்டிவ்னஸ் செட் பண்ணுற மாதிரியான வேலையை தான் இப்போ போலீஸார்கள் அவங்களுடைய ஆதரவோட திமுக இந்த கூட்டத்திலையுமே, விஜய் அவருடைய இந்த தஞ்சாவூர் கூட்டத்திலையுமே பக்கவாக ஸ்கெட்ச் போட்டு இந்த கூட்டம் தோல்வி அடையணும், விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படணும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு உயிரிழப்பாவது ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறை அவங்களுடைய அந்த செட்டப், அவங்களுடைய அந்த பாதுகாப்பு எல்லாமே இன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, காவல்துறை அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் வந்த தொண்டர்கள் எல்லாரையுமே மறித்து வச்சு அவங்களுக்கே ஆபத்து ஏற்படுற மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த தொண்டர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் அவருடைய இந்த மாநாடுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு திமுக அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணி காவல்துறை அவங்களுடைய உதவியோட இந்த மாநாட்டில் இப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட வழக்கம் போல் அரை மணி நேரம் பேசுவார். இன்றைக்கும் அரை மணி நேரம் வரைக்கும் விஜய் அவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம், அனல் பறக்கும் பேச்சை விஜய் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுடைய தரப்பு இரண்டாவது கட்ட அவங்களுடைய பிளான், விஜய் அவரை கோபப்படுத்துறதுக்காக இரண்டாவது கட்ட பிளானை அவங்க அந்த மாநாடு நடந்துக்கிட்டு இருக்க அந்த உள் அரங்கம் அதுக்கு உள்ளேயே திமுக அவங்க இந்த மாதிரியான மோசமான செயலில் ஈடுபடுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய
குடும்பத்தை தாக்குற மாதிரி, குடும்பத்து மேல கைய வைக்கிற மாதிரியான விஷயத்த திமுக இந்த இடத்துல செய்றாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய மனைவியான சங்கீதா. விஜய் அவருடைய மனைவி சங்கீதா, அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா, அவரு அங்க அனல் பறக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல திடீர்னு விஜய் அவருடைய முகத்துக்கு முன்னாடி சங்கீதா அவங்களுடைய புகைப்படம் காட்டினா, விஜய் அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா, சங்கீதா இப்பதான் விஜய் அவருக்கு எதிராக அவங்க விவாகரத்து கேட்டிருக்காங்க. தேர்தல் நேரத்தில விஜய் அவர்கள் ஏற்கனவே பல டென்ஷன், பல வேலைகள சுத்திக்கிட்டு இருக்க அவருக்கு, இப்ப திடீர்னு சங்கீதா அவங்களுடைய விஷயம் இந்த நேரத்தில இப்படி விவாகரத்து வரைக்கும் வெளிய வந்தது. விஜய் அவருக்கு கூடுதல் மன அழுத்தத்த மிகப்பெரிய அளவில ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா யாரும் மறுக்க முடியாது. ஸோ தஞ்சாவூர்ல பேசிக்கிட்டு இருக்காரு விஜய். அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவங்களுடைய புகைப்படத்த தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களே அந்த இடத்துல காட்டுற மாதிரியான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, அவரு சங்கீதா, விஜய் 2 பேருமே இருக்கிற ஒரு பேனர் புகைப்படத்த விஜய் அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க முன்னாடி அந்த புகைப்படத்தை தூக்கி காட்டுறாரு. ஸோ அந்த புகைப்படத்தை உண்மையாகவே தமிழக வெற்றி கழகம் தொண்டர் தான் காட்டினாங்களா? இல்லை யாராச்சும் திமுக ஆதரவாளர், திமுக நிர்வாகிகள் யாராவது அந்த இடத்துக்கு வந்து அந்த புகைப்படத்தை காட்டினாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய் அவர் பரப்புரை நடத்திக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் விஜய் அவர் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் காட்டினா நிச்சயமாக விஜய் அவருடைய மைண்ட் எப்படி இருக்கும்? அவருக்கு எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் மன அழுத்தம் ஏற்படும்? நிச்சயமாக விஜய் அவருடைய மைண்ட் அந்த நேரத்தில் சிதைஞ்சு போகிறதுக்கான, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான ஒரு விதமான வேற விதமான மைண்ட் செட்டுக்கு விஜய் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய மன நிலைமை நிச்சயமாக மாறும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மோசமான செயலில் கூட இன்னைக்கு இந்த பரப்புரை நடத்திக்கிட்டு இருக்கப்ப விஜய் அவருக்கு எதிராக அவருடைய மனைவி ஃபோட்டோவை அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து விஜய் அவருடைய பரப்புரை நடத்துகிறப்ப விஜய் அவருக்கு அவருடைய மனைவி ஞாபகத்தை ஏற்படுத்தவும் முயற்சி பண்ணியிருக்காங்க திமுக. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து இந்த மாநாட்டை விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாநாடகம் தான் அவர் கடைசியாக நடத்தி முடிச்சிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவரை எந்தெந்த இடத்துல எல்லாம் தஞ்சாவூரில் வச்சு அங்கே அவர் மக்களுக்கு செய்த துரோகம் எல்லாத்தையுமே வச்சு அடிக்க முடியுமோ அந்த எல்லா இடத்துலையுமே தஞ்சாவூரில் வச்சு ஸ்டாலின் அவரை அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல் பத்தாக்குறைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரையுமே கடுமையாக பேசியிருக்காரு. அதாவது நீட்டை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்களே, எங்கப்பா ரத்து பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவரையுமே கூட விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பந்தாடி இருக்காரு. ஸோ இது எல்லாத்தை விட கடைசியாக ஹைலைட்டான மிக முக்கியமான விஷயமாக விஜய் அவர்கள் முதல் முறையாக அவருடைய இந்த எலெக்ஷனுக்கான தமிழக வெற்றி கழகத்தின் அந்த தேர்தல் வாக்குறுதி அறிக்கை அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதலாவது முறையாக இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியை வெளிப்படையாக தஞ்சாவூர் மக்களுக்கு முன்னாடி இன்னைக்கு அவர் வாசிச்சிருக்காரு. ஸோ இதை வாசிக்கிறப்ப நிச்சயமாக திமுகவாக இருக்கட்டும், அதே போல் இந்த பக்கம் அதிமுக அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியும், அதே போல் தஞ்சாவூர் மக்கள் எல்லாரையுமே கவர்ற மாதிரியான தேர்தல் வாக்குறுதியை விஜய் அவர்கள் அவர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கும் கம்மியாக வச்சுருக்க விவசாயிகள் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இல்லாமல் இருக்கிற அவங்களுக்கு, அவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் அவங்க எல்லாருமே காலேஜ், டிகிரி இப்படி மிகப்பெரிய படிப்பு படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே அரசு செலவு ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய குழந்தைகள் எல்லாரையுமே படிக்க வைப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கான இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதே போல் மீனவர்கள் பாதுகாப்பை இலங்கை கடற்படை அவங்க கிட்ட இருந்து இலங்கை மீனவர்கள் அவங்க எல்லாருடைய பாதுகாப்பையுமே உறுதி செய்யும் விஜய் அவருடைய அரசு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே போல் ஊழல் எல்லாத்தையுமே ஒழிப்போம், ஊழல் செய்யக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரையுமே பதவியில் இருந்து நீக்குவோம், ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை நிச்சயமாக கொடுப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா உரம் தட்டுப்பாடு, விலை அதிகம், இது எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே விலை குறைக்கப்படும், உரம் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு தரப்படும். அப்புறம் 500 ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரேஷன் கடையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி ஊழியர்கள் இருப்பாங்க. அப்புறம் 5 ஏக்கர் அதுக்கும் குறைவாக ஏக்கர்கள் வச்சு விவசாயம் பண்ணுற விவசாயிகள் அவங்க எல்லாருடைய கடனும் ரத்து செய்யப்படும். மேலும் எப்பயுமே முழுக்க விவசாயிகள் அவங்கள சார்ந்து தான் விஜய் அவருடைய இந்த ஆட்சி முழுக்க விவசாயிகளுக்கான ஆட்சி. விவசாயிகளுக்கு ஒரு குறைனா அதை உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக விஜய் அவருடைய இந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தஞ்சாவூரில் வச்சு விவசாயிகள் அவங்க எல்லாரையுமே கவர்ற மாதிரியான இந்த தஞ்சாவூர் மாநாடை மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு. ஸோ திமுக நடுவில் அவங்க என்னதான் இந்த மாநாட்டை அவங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாரையுமே பேரிகேட்டை வச்சு தடுத்து அதுக்கப்புறமா அவங்கள திறந்து விட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, கலவரம் ஏற்படுற மாதிரியான விஷயத்தில் திமுக காவல்துறை அவங்க ஈடுபட்டிருந்தாலுமே கடைசியாக விஜய் அவரை பார்த்த ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே
தற்போது மகிழ்ச்சியுடன் தான் அங்கேருந்து எல்லாருமே புறப்பட்டு போயிருக்காங்க. அதேபோல அந்த மாநாட்ல சங்கீதா அவங்கள வச்சு விஜய் அவர கோவப்படுத்துறதுக்காக திமுக அவங்க போட்ட அந்த திட்டமும் தோல்வி. விஜய் அவர்கள் சங்கீதா அவங்களுடைய புகைப்படத்த பார்த்திருந்தாலுமே கூட, எந்த இடத்துலயுமே அவர் டென்ஷன் ஆகாம, எமோஷனல் ஆகாம, விஜய் அவர்கள் என்ன பேசணுமோ அத பக்காவாக கரெக்ட்டாக பேசி, இந்த தஞ்சாவூர் மாநாட மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாநாடாக விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு. ஸோ விஜய் அவருடைய இந்த தஞ்சாவூர் மாநாட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.